என்ன ப்ரோ இது? மாத்தி மாத்தி ட்விட்டர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ஹேஷ்டேக் போட்டு. சின்ன பிள்ளைங்க விளையாண்ட மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு, இன்னொரு கட்சி நம்மள எப்பவும் போராட்டம் பண்ணி காப்பாத்துற மாரி தெரியுது. இதுக்கா நம்ம இந்த மக்களாட்சியில தேர்ந்தெடுத்தோம்? என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஹிந்தி திணிப்ப வச்சு ஆனா திணிக்கும்போது ஏதோ நம்ம நாடு சுதந்திரமே வாங்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. எங்க போய் என்னத்த சொல்றதுன்னே தெரியல. சரிடா தம்பி, இப்ப புலம்பி என்ன பண்ண போற? ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீ பேசாம ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்த. போய் இப்ப ஸ்டார்ட் பண்ணு. அதுல இந்த இஷ்யூ பத்தி பேசு. சீஃபரர் பத்தி அப்புறம் பேசிக்க. இப்ப இதான ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னோட கருத்தை நீ சொல்லு. யாருக்கும் பயப்படாத. ஏன்னா இங்க கருத்து எல்லாருமே சொல்லலாம். கருத்து சுதந்திரம் உள்ள நாடுதான். ஸோ நீ யாரையும் காயப்படுத்தாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லு. ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். பயத்தோடயே பேசு. ஏன்னா பேசும்போது திக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வீடியோல சரி பண்ணிக்க. போ, போய் உன் சேனலை ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிப்போ. வணக்கம் மாமே. வெல்கம் டு தண்டச்சோறு தற்குறிகள். நம்ம சேனல் ஓபன் பண்ணி இதுதான் முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோவே சீஃபரர் லைஃப் பத்தி பேசணும் அப்படிங்கிறது ஆசை. பட் இப்போ இங்க நடக்கிற இந்த மொழி அரசியல் பார்க்கும்போதும் டிஎம்கேவோட கோபேக் மோடியும் பிஜேபியோட கோபேக் ஸ்டாலின், அதே மாதிரி டிவிகே அவங்களோட கோபேக் மோடி அண்ட் ஸ்டாலின், இந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இதை பத்தி பேசுறது தான் கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தமிழ்நாட்டு அரசியலும் ஹிந்தியும். ஸோ நான் உங்கள் அபியூது. லெட்ஸ் கோ டு த வீடியோ. தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கெல்லாம் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு லாங்குவேஜ் தாண்டி ரெண்டாவதா இங்கிலீஷை படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த நிலைமையில மூணாவதா ஹிந்தி உள்ள வந்து அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு அவ்வளவு அக்கறையா அதை எதிர்த்து போராடுறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேல போய், நாங்க 100ல இருந்து 1000 பேர் வரை எங்க உயிரை விட கூட தயார், தமிழ் அழியறதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அதை தரமட்டமா அடிக்கிறாரு. ஸோ அவரோட தமிழ் பற்றுக்கும் மக்கள் மீது, தமிழ் மக்கள் மீது அவருக்கு இருக்க அந்த அன்புக்கும் நம்ம கையெடுத்து கும்பிட்டாலும் தப்பு இல்லை. பட் அதே நேரத்துல நம்ம பிள்ளைங்க மேல அவங்க வச்ச அக்கறைய அவங்க பிள்ளைங்க மேலேயும் வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க பிள்ளைங்க எல்லாம் மெட்ரிக்லையும் சிபிஎஸ்சிலையும் 3 மொழியை படிச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதை கேட்கும் போதே கொஞ்சம் சத்திய சோதனையா இருக்குல்ல. சரி, இப்போ ஹிந்தி வேணாம் அப்படின்னு பேசுற எந்த அரசியல்வாதியும் எடுத்துக்கோங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல. நம்ம தான் இதை யோசிச்சிருக்கணும், கேள்வியும் கேட்டிருக்கணும். பட் நமக்கு இந்த யோசனையும் தோணல, கேள்வி கேட்கவும் தோணல. சரி, இப்போ இது இருக்கட்டும். இது நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹிந்தி திணிப்பும் நமக்கான நிதியும் தான். ஸோ அது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஸோ எந்த தேர்தலையுமே சந்திக்காம ஜெட்டு வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறது டிவிகே, தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் கடந்த 2 வருஷமா நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை, அதாவது அவங்களோட மேல் படிப்புக்கு உதவியா பணம் வழங்குறதா இருக்கட்டும், அவரது கட்சி தொண்டர்கள் மூலமாக வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரு. பட் அவர் அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சுட்டு இருந்த டைம்ல அவரோட பாடங்கள்ல ஹிந்தி வரிகளை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அவரோட பாடல்கள்ல ஹிந்தி வரிகள் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஹிந்தி படங்களை அவர் ரீமேக் பண்றதா இருக்கட்டும், அவருடைய படங்கள் ஹிந்தியில் ரீமேக் படப்பட்டதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே இருந்தது. பேன் இந்தியா கலாச்சாரத்துல அவரோட படத்திலையும் ஹிந்தி நடிகர்கள் வந்து நடிப்பது, இது எல்லாமே சகஜமா நடந்துட்டு தான் இருந்தது. அவருடைய பையன் படிச்சது எங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதாவது 3 தேசிய மொழிகள் கற்பிக்கப்படுகிற அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சென்னையில ஒரு மிகப்பெரிய ஸ்கூல்ல. அங்க ரஷ்யன், கொரியன், அமெரிக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு பையன் படிச்சிருக்காரு. பட் இவரும் இப்ப ஹிந்தி எதுக்குறாரு. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, வாழும் தமிழ் புலவர், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு சீமான். அவர் தான் ரொம்ப தமிழ் பற்று உள்ளவர். அவரோட தமிழ் பற்று பார்க்கும்போது நமக்கும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் தோணுற அளவுக்கு தமிழ் பற்று உள்ளவர். இங்க நமக்கு நிறைய நல்ல திட்டங்கள் நடக்கிறதுக்கும் கெட்ட திட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணமும் அவரா தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல்ல மைக் எடுத்துட்டு பேசுறது அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட அவரும் வீட்டுல அவரோட பிள்ளைக்கு அவரும் அவங்க மனைவியும் அண்ணியும் சேர்ந்து வீட்டுல தமிழ் கற்றுக் கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, அவர் புள்ள இங்க படிக்கிறதுக்கு நல்ல தமிழ் பள்ளிக்கூடமே இல்லை தமிழ்நாட்டுல. அப்படி ஒரு விஷயத்த அவரு தான் ஒரு பத்திரிகை சந்திப்பின் போது பேசியிருந்தாரு. என்னன்னா, எனது 2 பிள்ளைகளுமே ஆங்கில வழி கல்வி கொள்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல நல்ல ஸ்கூலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு ஹிந்தி படிக்க விட்டுருக்காரு. இதுவும் கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி இல்லை. இவங்க எல்லாரோட போராட்டத்தாலையும் நம்ம பிள்ளைக்கு அந்த கஷ்டம் வராது.
ஆனா படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது ஹிந்தி தெரியாம இருக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. தமிழ்நாடு தாண்டாதவங்களுக்கு இது தெரியாது. பட் கல்ஃப்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டு பாருங்க ஹிந்தி எவ்வளவு முக்கியம். இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா காலேஜ் படிச்சு முடிச்சு மும்பைக்கு போகும்போது எனக்கு ஹிந்தியே தெரியாது. அங்க போய் ஒரு டாக்ஸி கூட புடிச்சு போக முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் இவங்களோட பேச்செல்லாம் கேட்டு கேட்டு ஹிந்திக்கும் எனக்கும் ஒரு பகை ஆயிருச்சு. என்னால ஹிந்தி வார்த்தையை வாயில எடுக்க முடியல. ஏன்னா ஹிந்தி நமக்கு அது செட் ஆகாது. நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். எதுக்கு ஹிந்தி பேசணும்? அந்த மாதிரி ஒரு கேள்வியோட தான் நான் படிச்சேன். அந்த மாதிரி ஒரு கேள்வியோட தான் படிச்சு முடிச்சேன். வேலைக்கு போற டைம்ல தான் தெரிஞ்சது. நம்ம மைண்ட் வந்துட்டு புரிதல் இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஒரு மொழி வந்து படிக்கிறதால எவ்வளவு நல்லது இருந்திருக்கு. அதை நம்ம தெரியாம அந்த மொழியை படிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. ஒரு புண்ணியமா மூலமா அங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியா நான் கப்பலுக்கு வந்துட்டேன். கப்பலுக்கு நான் வந்தது வந்து ஒரு பேசஞ்சர் ஷிப். இங்க 900 க்ரூ வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்டுல உள்ள க்ரூ. அவங்க எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ண எனக்கு இங்கிலீஷ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் படிச்சு முடிச்சு வரும்போது ஒரு பேசிக் இங்கிலீஷோட தான் வந்தேன். அந்த இங்கிலீஷ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இங்க வந்து பேச பேச டெவலப் ஆச்சு. பட் அந்த 900 க்ரூல 75 பேர் இந்தியன்ஸ். அங்க 4 பேர் தான் தமிழன். கர்நாடகா, டெல்லி, மகாராஷ்டிரா இப்படி ஒரு 10 ஸ்டேட்ல இருந்து இருக்காங்க. நாங்க 4 பேரும் கப்பலுக்கு முதல் தடவை. எனக்கு கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் இருந்தது. அவங்களுக்கு அதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க மலையாளத்துக்காரன், அதாவது கேரளாக்காரன் மலையாளியோட மலையாளியில பேசிப்பான், எங்களோடையும் மலையாளத்துல பேசிப்பான். ஏன்னா வந்து ஓரளவு சிமிலர் லாங்குவேஜ் அப்படிங்கிறதால. பட் வேறவங்களோட பேசும்போது, வேற இந்தியர்களோட பேசும்போது வந்துட்டு ஹிந்தியில பேசிப்பான். தெலுங்குக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனும் தெலுங்குல அவங்களுக்குள்ள பேசிப்பான், மத்தவங்களோட ஹிந்தியில பேசிப்பான். ஏன்னா நம்ம இந்தியாவை வந்துட்டு ஓரளவு நமக்கு அது அபிஷியலா நேஷனல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவு நம்மள ஹிந்தி கனெக்ட் பண்ணுது. ஸோ ஹிந்தி அங்கேயும் கை கொடுத்துச்சு. எனக்கு முதல்ல அந்த ஹிந்தி பத்தி தெரியல. பட் இப்பவும் என்னால ஹிந்தி பேச முடியல. ஏன்னா என் மைண்ட்ல அது வந்து ஒரு தீராத ஒரு இதா வளர்ந்துருச்சு. ஹிந்தி நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை நல்லா பொறுமையா புரிஞ்சா ஹிந்தி நமக்கு தேவை. ஒரு மொழி படிக்கிறதால நம்ம அறிவு வளருமே தவிர நம்ம அறிவு வந்துட்டு குறையாது. நம்ம படிச்சு முடிக்கும் போது ஒரு பேசிக் இங்கிலீஷோட தான் போவோமே தவிர ஆக்ஸ்போர்டா போறது இல்லை. ஸோ ஹிந்தி நமக்கு தேவைப்படும். ஹிந்தி படிக்கிறதால தமிழ் அழிஞ்சிருமா? அழியவே அழியாது. தமிழ் எப்படி ஹிந்தி படிக்கிறதால அழியும்? தமிழ் நம்ம ரத்தத்திலே இருக்கு. ஸோ என்னைக்கும் அது நம்மளை விட்டு போகாது. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 3 மொழி கொள்கை. ஸோ அங்க மலையாளம் அழியல. ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் 3 மொழி கொள்கை. அங்கேயும் தெலுங்கு அழியல. நம்ம இந்த திணிப்பை தான் ஏத்துக்க மாட்டேங்கிறோம். பட் அந்த மொழியை நம்ம ஏத்துக்கணும். நம்ம கவர்மெண்டா நம்மள அதை படிக்க விடணும். நம்மளோட அறியாமை தான் அவங்களோட அரசியல். நான் ஒரு மொழியை தான் ஆதரிக்கிறேன், மோடி ஆதரிக்கல. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு தரப்புக்கு லாபம் இருந்தா இன்னொரு தரப்புக்கு நஷ்டம் இருக்கும். நமக்கு ஹிந்தி கத்துக்கிறது ஒரு லாபமா இருக்கு. பட் இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இப்ப இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் இல்லை. ஸோ இப்ப தமிழ்நாடு ஹிந்தி அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அவங்க திணிப்பை தமிழ்நாடு ஏத்துக்கிச்சு அப்படின்னா ஹிந்தி வந்துட்டு இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ இதை நம்ம ஏத்துக்க முடியாதுதான். ஏன்னா அந்த திணிப்பை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய உயிரை பறி கொடுத்துருக்கோம். சரி, இப்ப ஹிந்தி திணிப்புக்கு வருவோம். ஹிந்தி திணிப்பை கண்டிப்பா நம்ம எதிர்க்கணும். ஏன்னா ஹிந்தி திணிப்பால நம்ம பல உயிரை பறி கொடுத்துருக்கோம். ஸோ ஹிந்தியை நம்ம அவ்வளோ ஈஸியாகவும் அந்த திணிப்பை நம்ம அவ்வளோ ஈஸியாகவும் அக்செப்ட் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி நீங்க இந்த மொழி படிச்சாதான் உங்ககிட்ட நான் வாங்கின வரி பணத்தை நிதி பணமா உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய பாவம், பெரிய கேடித்தனம். ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா அவருக்கு புரிய வைப்பாங்க. திணிப்பை எதிர்த்து போராடுங்க, ஹிந்தியை எதிர்த்து போராடுங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க ஃபியூச்சருக்கு கண்டிப்பா ஹிந்தி தேவை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரூல் நம்ம கவர்மெண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது 1 to 12th, இப்போ 1 to 5th வரைக்கும் ஹிந்தி வந்துட்டு கம்பல்சரி. 6th to 12th அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆந்திரால ஃபாலோ பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். ஹிந்தி வேணுங்கிறவங்க படிச்சுப்பாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க. சப்போஸ் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்தி வந்துட்டு படிக்கிறது எங்க விருப்பம், படிக்கிறது எங்களை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது கரெக்ட். இது வந்துட்டு யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பட் இப்போ படிக்க விருப்பம் இருக்க ஒருத்தன் ஒரு ஏழை மாணவனா இருந்தா அவனால எப்படி படிக்க முடியும்? ஸோ இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைச்சா அவன் படிச்சுப்பான். அவனால பணம் கொடுத்து படிக்க முடியாது. இங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன். பட் இதை அவங்க சொல்லி நம்ம படிக்க கூடாது. ஏன்னா அப்படி நம்ம அவங்க சொல்லி படிச்சோம் அப்படின்னா இங்க இருந்து உயிரை விட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை எது கிடையாது. தலைவன் அப்படின்னா மக்களோட மனசை மட்டும் புரிஞ்சு நடக்கிறவன் இல்லை. மக்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது நல்லது, எது கெட்டதுன்னு அதை தெளிவா புரிஞ்சு அவங்களுக்கு தெரியாதையும் அவங்க கிட்ட கொண்டு கொடுக்கணும். ஸோ இப்போ வெளியில வந்து வேலை பார்க்கறதால எங்களுக்கும் என்ன மாதிரி நிறைய பேர் நான் இங்க பார்த்திருக்கேன், என்கிட்ட சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். வெளியில போகும்போதெல்லாம் ஹிந்தி தெரியாம நாங்க இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த கஷ்டம்
இப்ப இருக்குங்கிறதால நம்மளாவே ஹிந்தியை படிக்கணும். அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்டே நமக்கு படிக்க சொல்லணும். அதை விட்டுட்டு இவன் வந்து நீ படிச்சாதான் உனக்கு நிதி தருவேங்கிறது வந்துட்டு செல்லாது. ஸோ இப்போ பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அன்பில் மகேஷ் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதணும். சாரி, நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த இதுக்கு முன்னாடி என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, தமிழ் பற்று இங்க உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல தமிழ் இல்லாம எத்தனை ஸ்கூல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க கேந்திர வித்யாலயா மற்றும் உருது மொழி படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் தமிழ் இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அன்பில் மகேஷ் அவரை எழுத சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு அவர் எழுதணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. ஏன்னா இவர் இங்கதான் இருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவர் நிஜமாவே ஐபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணாரா இல்ல? முதல்வருக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். என்ன அப்படின்னா, ஏன் இடத்துல இருக்க ஏன் நிலத்துல இருக்க ஸ்கூல்ல ஏன் மொழி இல்லைன்னா அதோட உரிமங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். ஏன்னா தமிழ் பற்றுக்காக உயிரை விட்டவங்க எல்லாரும் ஹிந்தியை எதிர்த்து மட்டும் இல்ல, தமிழை நேசிச்சதாலதான் உயிரை விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா கூட இருக்க, ஏன் இடத்துல இருக்க ஸ்கூல்ல ஏன் மொழி வேணும். ஏன்னா நீங்க இப்போ எங்கேயோ இருக்க ஒரு இடத்துல ஹிந்தி நம்ம நேஷனல் லாங்குவேஜ் இல்லை, அது எங்கேயோ இருக்க ஒரு லாங்குவேஜ் இங்க கொண்டு நீ படிச்சே ஆகணும்னு சொல்றீங்கல்ல. அந்த மாதிரி ஏன் இடத்துல இருக்க ஸ்கூல்ல ஏன் மொழி இல்லைன்னு நம்மளே கேட்கலாம். அதை கேட்டுருங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப முதலமைச்சர் ஒரு கடிதம், அதாவது ஒரு வேண்டுகோள் இல்லை, இது அவரா ஒரு கடிதம், அந்த அன்பில் மகேஷ் சாருக்கு பதிலாக இவர் ஒரு கடிதம் எழுதினாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன் வரி பணத்தை வாங்கி எனக்கு நீங்க நிதி தரல, சரி அந்த நிதியை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க சொல்றதை செஞ்சாதான் நிதி தருவோம் அப்படின்னா, திடீர்னு மிஷின் இல்லை ஒரு புள்ள நான் கொண்டு போய் ஹிந்திய காதல கொடுக்கறதுக்கு. அது ஒரு மனுஷன், அது ஒரு உயிர், நான் இப்படி கொண்டு திணிக்க முடியாது. திணிச்சு என் மொழியை இழக்கவும் முடியாது. ஏன்னா ஹிந்தி படிக்க ஆரம்பிச்ச பிறகு நிறைய இடத்துல அவங்களோட தாய்மொழி அவங்க இழந்திருக்காங்க. இது வந்துட்டு 100% ட்ரூ. ஸோ கொஞ்சம் நல்ல அவங்க ஒருவேளை ஏர்போர்ட்டா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலயுமே ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. ஸோ இதை தெளிவா நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா, இங்க ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாது. இது தமிழ்நாடு, தமிழுக்கு தான் முன்னுரிமை. பட் எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஹிந்தி படிச்சா நல்லா இருக்கும்னு நாங்க தான் ஹிந்தியை கொண்டு வரணுமே தவிர, நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லக்கூடாது. சாரி, நீங்க எங்களை படிச்சுதான் ஆகணும்னு சொல்லக்கூடாது. நாங்களா படிப்போம். இப்போ இவரு சொல்லலாம், நீங்க நிதி கொடுத்து நீங்க சொல்றதை செஞ்சுதான் எங்களுக்கு நீங்க நிதி கொடுப்பீங்க அப்படின்னா, இங்க இருந்து உங்களுக்கு நாங்க வரி பணம் தர வேண்டியது இல்லை. எங்களுடைய வரியை நிறுத்தினா உங்களுக்கு நிதி உருவாகாது. அதையும் அவங்க புரிஞ்சுக்கலாம். பட் அட் த சேம் டைம் தமிழுக்காக உயிரை விட்டவங்களுக்கு இங்க ஒரு சிலை கூட வைக்கலாம். ஏன்னா தமிழ் மக்கள் அவங்களை என்னைக்கும் மறக்காம இருப்பாங்க. பட் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிந்தி நமக்கு தேவை. இந்த ஒரு 2 லாங்குவேஜ் படிக்கிற இடத்துல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் படிச்சா அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அறிவை தானே வளர்க்க போகுது. அது யாரையும் கெடுக்க போறது இல்லை. ஸோ இந்த வீடியோல நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. இது என்னோட புரிதல். நான் இதுல யாரையாவது மரியாதை தவறி பேசியிருந்தேன் அப்படின்னாலும் மன்னிச்சிருங்க. இது என்னோட புரிதல் மட்டுமே. உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, என்னோட அடுத்த வீடியோல பார்ப்போம். டாட்டா பாய்.